ஏசாண்டவரை நம்புறவங்களுக்கு கவலை இல்லைங்க. உண்மையா சொல்லுங்க, ஏசாண்டவரை நம்புறீங்களா நீங்க? ஆமா, நம்புறேன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்னன்னு நம்புறீங்க? அவர் உண்மையான தேவன்னு நம்புறீங்களா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு நம்புறீங்களா? அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு நம்புறீங்களா? அவர் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு நம்புறீங்களா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் நீக்குவார்னு நம்புறீங்களா? அப்புறம் இன்னும் கவலை எதுக்கு? என்னத்தை உண்போம், என்ன குடிப்போம், என்ன உடுத்துவோம்னு கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல. நாளைய குறித்து, நாளைக்கு உணவு குறித்து, வருங்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு பயங்களோடு நிறைந்திருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போறீங்க, உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்றீங்க, ஒன்றும் செய்ய முடியாதவங்களாயிட்டுறீங்க. இயேசுவினிடம் விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா என் இயேசு வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவாரு. இன்றைக்கு என்னை பார்த்துக் கொள்கிற தேவன் நாளைக்கும் பார்த்துக் கொள்வார். நான் பிரயோஜனமற்றவனா இருந்த போதே என்னை நேசித்த என் தேவன் நான் முதிர் வயதுல சென்றா கூட என்னை விடமாட்டார் என்கிற விஷயத்த நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. ஒவ்வொரு நேரமும் அவ்வப்போது நம்ம தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். இன்றைக்கான கவலை வேற, நாளைக்கு இருக்கிற கவலைங்க வேற. இன்றைக்கு வர கஷ்டம் வேற, நாளைக்கு வேற விதமான கஷ்டம் வரும். இன்னொரு விதமான கஷ்டங்கள் வரும். பாருங்க, 2 காசுகளுக்கு விற்கப்படும் குருவைகளை கூட அக்கறை எடுத்துக் கொள்கிற தேவன் அவருடைய சாயலில், அவருடைய சுரூபத்தில் செய்யப்பட்ட நம்மை விட்டுவாரா? போஷிக்க மாட்டாரா? பார்த்து கொள்ள மாட்டாரா? காக்க மாட்டாரா? நம்புங்க. எதுக்கு கவலை? எப்போதும் அழுது கொண்டே இருப்பீங்க, எப்பவும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது இல்ல, இது இல்ல, அது எப்படி, இது எப்படி என்கிற கவலை, அந்த துக்கம் ஏசாண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு உலகத்துல சுத்திட்டு இருக்கு. எங்க எப்போ எது பர்ஸ்ட் அவுட் ஆகுமோ நமக்கு தெரியாது. ஆண்டவரின் வருகை நாட்கள்ல இருக்கும். நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? இப்போதிருந்து காணாமல் போகிற புகையை போல இருக்கிறோம். எதேதோ கற்பனை செய்வது எதுக்குங்க சொல்லுங்க? இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ஆகையால் உங்களுக்கு தேவைப்படுறது உங்களுக்கு இருந்தா திருப்தியா இருங்க. உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவங்களா இருங்க. ஒன்றுதாங்க, உண்மையா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் நாளைய குறித்து கலங்க மாட்டான். எந்த நாள்ல நாம தேவனை நோக்கி எது வேணும்னு கேட்போமோ அதை அந்த நாளே ஆண்டவர் கொடுப்பாரு. எப்போதுக்கப்போது நம் தேவன் நம்முடைய எல்லா தேவையும் சந்திப்பாரு. நம்பிக்கை வைங்க, கவலைப்படாதீங்க, நாளைய குறித்து கலங்காதீங்க.